விஜய் டிவி ஆங்கர் மாகாவோட இன்ஸ்டா ஸ்டோரி தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. குக் வித் கோமாளி ஷோல மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் நடந்த ஃபைட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நிலையில ஒரு சிலர் பிரியங்காவுக்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் மணிமேகலைக்கு ஆதரவாகவும் பேசி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில குரேஷி நிகழ்ச்சியில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி பிரியங்காவுக்கு ஆதரவா பேசி வீடியோ போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பாவனி, டிஜே பிளாக், சூப்பர் சிங்கர் பூஜா, சுனிதா இவங்கெல்லாம் பிரியங்காவுக்கு ஆதரவா பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி பிரியங்காவுக்கு ஆதரவா பேசுறவங்கள தாக்கி சமீபத்தில் மணிமேகலை தன்னோட கணவர் கூட சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் நீ வீடியோ போடலையா, வாட்ஸ்அப்பில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, வீடியோவில் வேறு மாதிரி பேசுகிறாங்க, சொம்புக்கள்லாம் என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் தாக்கி பேசியிருந்தாங்க. ஏற்கனவே மாக்கா பாட்ட மணிமேகலை பிரியங்கா இஷ்யூ பற்றி கேட்டதுக்கு அவங்க அந்த ஷோவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, அதனால அதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் அங்கே இருந்திருந்தேன்னா யார் கரெக்டு யார் தப்பு அப்படின்னு சொல்லுவேன், அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம், நம்ம காட்டு வழியாக போகும்போது 2 யானை அடிச்சுக்கிட்டா அங்கே சமாதானம் எல்லாம் பண்ண போகக்கூடாது, நம்மளை நசுக்கி போட்டுட்டு அது போயிடும், அதனால இதை நம்ம தூரம் இருந்து வேடிக்கை பார்க்கறது நல்லது, இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் 2 நாய்களும் ஒரு காளையும் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் காளை தன்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் 2 நாய்கள் போய் அதை வம்பிழுத்து அடி வாங்கிட்டு இருக்குது. இதை பார்த்த மக்கள் பலரும் மணிமேகலை அண்ட் ஹுசைன் போன்ற வீடியோ தான் இந்த மாதிரி குறிப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அதோட மணிமேகலை குக் வித் கோமாளி விட்டு எவிக்ட் ஆன தொடர்ந்து யூடியூப்ல சனிக்கிழமை தான் வீடியோ போட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில மாகாப்பா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில செருப்பு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க, ஸோ வீடியோ போதும் வாங்க செருப்பு போட்டோ தான் இருக்கு அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஜே பிளாக்கும் மாகாப்பாவை தொடர்ந்து செருப்பு துடைப்பம் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி மாகாப்பானிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆன விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அமானுஷ சக்தியிட்டேருந்து விலகி இருக்கிறது இதுவே சரியான வழி அப்படின்னு கேப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில மாகாபானந்த் திடீர்னு இந்த மாதிரி விஷயங்களை தன்னோட ஸ்டோரியில வைக்கிறதுக்கு காரணம் மணிமேகலை பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணினவங்கள சொம்பு அப்படின்னு மறைமுகமா தன்னோட வீடியோவில் குறிப்பிட்டதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்கள்கிட்ட இருந்து இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாகாப்பாவை திட்டி வந்துட்டு இருக்கிறாங்க.